அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் பொதுநல அமைப்பை சார்ந்த அருமை சகோதரர்களே, புத்தக திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் அருமையாக நடத்தி கொண்டிருக்கிற அன்பு நண்பர்களே, தனது பேச்சால் அனைவருடைய இதயத்தையும் கட்டி போட இருக்கின்ற புதுக்கோட்டை சேர்ந்த கவிஞர் முத்துநிலவன் ஐயா அவர்களே, ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் டாக்டர் சுந்தர்ராஜ் அவர்களே, மாவட்ட பயிற்சியாளர் ரொட்டேரியன் பாலசுந்தரம் அவர்களே, ரோட்டரி பொதுச் செயலாளர் ரொட்டேரியன் பன்னீர்செல்வம் அவர்களே, ரொட்டேரியன் ஐயா குமாரசாமி அவர்களே, ரொட்டேரியன் ஐயா முத்துராமலிங்கம் அவர்களே, கண்ணுக்கும் நெஞ்சுக்கும் இனிய கலை நிகழ்ச்சிகளை வழங்கி அமர்ந்திருக்கின்ற பொன்னு மெட்ரிகுலேஷன் பள்ளியை சேர்ந்த முதல்வர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் இன்றைய நிகழ்வை வழங்க இருக்கின்ற தாராபுரம் ரோட்டரியின் சார்பாக இருகரம் கூப்பி வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சொல், ஒரு வரி, ஒரு புத்தகம் ஒரு மனிதனை எவ்வளவு தூரம் மாற்றும் என்பதற்கு நாம் எத்தனையோ உதாரணங்களை கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கின்றோம். நம்ம நாடு எப்படி இருக்கிறதுன்னு அதில் ஒரு உதாரணம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இதே இடத்துல ஒரு நடிகனும் ஒரு நடிகையோ வந்திருந்தா இந்நேரம் இந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆகியிருக்கும். ஒரு 5-6 போலீஸாவது வந்து அந்த டிராஃபிக் ஜாமை சரி பண்ண வந்திருப்பாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சினிமாக்காரனுக்கு இருக்கின்ற முக்கியத்துவத்தை நமது இலக்கியத்துக்கும் இலக்கிய தரத்துக்கும் இலக்கியவாதிகளுக்கும் கலைக்கும் தொன்மையான கலைக்கும் நாம் கொடுக்க தவறி வருகின்றோம் என்பதை இந்த நேரத்திலே நாம் நினைவு கூற விரும்புகிறேன். இலக்கிய தரம் வாய்ந்த சொற்பொழிவை மக்களிடம் கொண்டு செல்லவும், மாணவ மணிகளுடைய திறமைகளை வெளிக்கொணரவும், அருமையான புத்தகங்களை உங்கள் வீட்டில் கொண்டு செல்லவும், அற்புதமாக 8 வருடங்களாக போராடி களத்தில் நிற்கின்ற முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினரை இப்பொழுது நான் வணங்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் அதனுடைய தொடர்ச்சி தான் இப்பொழுது நாங்கள் பொதுநல அமைப்புகளெல்லாம் சேர்ந்து அவர்களோடு இணைந்து செய்கின்றோம். அவர்களுடைய உழைப்பு இன்று பயன் தருகின்றது. ஏனென்றால் இத்தனை பேர் இங்கே வந்து இந்த சொற்பொழிவை காணவும், மாணவர்களுடைய அற்புதமான நடனத்தை கண்டுகளிக்கவும், அவருடைய திறமையை வெளிக்கொணர்வதை நாம் கண்டு கழிவுறவும் வந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே அந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை நான் மனமாற பாராட்டி ரோட்டரி சங்கத்தின் சார்பாக இருகரம் கூப்பி வணங்குகின்றேன். நாம் யாரை, அதாவது நம் முத்து நிறுவன சாருக்கு நிறைய நேரம் தரணும். எனவே ஒரு நிமிடத்தில் எனது உரையை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? பாரதியா, காமராஜரையா, காந்தியடிகளையா, பகத்சிங்கையா, அன்னை தெரேசாவையா என்று நம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போல இன்றைய நடிகைகளா என்பதையும் நாம் கண்டுகொள்ள வேண்டும். எழுத்தும் தெய்வம், எழுதுவோனும் தெய்வம், எழுதுபவனும் தெய்வமாகிறான் என்று சொன்ன ஜெயகாந்தன் அவர்களுடைய உரையோடு அவற்றையெல்லாம் நாம் முன்னெடுத்து செல்வோம், நமது சமுதாயத்தை வளப்படுத்துவோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா சிறப்பு சொற்பொழிவாளர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துதல். சுழல் பா சுப்பிரமணியம் அவர்கள், சுழல் சங்கம் தாராபுரம். மருத்துவர் சாமி, முன்னாள் தலைவர் அறக்கட்டளை, சுழல் அறக்கட்டளை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அணிவிக்க சுழல் முருகேசன், பொருளாளர், சுழல் சங்கம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பொறியாளர் கா பரிசு வழங்க ஐயா அவர்களை அழைக்கிறோம். சிறப்பானதொரு